அடிக்கடி இப்போ ஆடியோ போடுறதில்ல முந்தி மாதிரி. எனக்கு என்ன டைம் இருந்தால் எப்போவாவது எனக்கு என்னவாவது சொல்லணுமென்னு தோணுனா நான் எப்போவாவது எடுத்து போடுவேன். ஆனால் டெய்லி முந்தி மாதிரி அடிக்கடி போடுவேன்ட்டு இல்லை. சில நேரம் மாதக்கணக்கில் போட மாட்டேன். அர்த்தமில்லை நான் இது இல்லையாண்டு டைம் மெஸ்ஸில் எனக்கு எப்போ ஏழுமோ அப்போ நான் ஏதாவது எடுத்து போடுறேன். இந்த இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு தெரியும். ஏன் நான் ஆடியோக்கள் போடிக்க யாருக்கு அந்த மெசேஜ் இம்பார்ட்டனோ அவைக்கு அது போகும். இதோட எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் எத்தனை பேர் பார்க்கணுமென்றது முக்கியம் இல்லை. ஆறாவதால் பிரயோசனப்படணுமென்று தான் முக்கியம். நாங்கள் எப்போவுமே எங்களோட ஹியூமன் மைண்ட் இந்த ஆளுக்கு இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணினோம், இவ்வளோ பேர் பார்க்கினோம். நீங்கள் ஒரு ஆளுடைய வாழ்க்கையை உங்களோட வீடியோ மாற்றிச்சேன்னு சொன்னால் அது பவர்ஃபுல். 1000 பேர் பார்த்தோம் அவன் மாற இல்லையண்ட. அதால் இந்த இம்பார்ட்டன்ட் எத்தனை பேர் பார்க்கணுமெண்டு. ஆனால் யாருக்கு தேவைப்படுதோ அவ கட்டாயம் அந்த ஆடியோவுக்கு அட்ராக்ட் பண்ணப்படுவேன். அவைய கைட்ஸோ ஏஞ்சல்ஸோ கொண்டு வருவினம் அவைய இந்த ஆடியோ இந்த வீடியோ கேட்குறதுக்கு. ரைச்சம் அதுதான் எனக்கு முக்கியம். ஆனாலும் எனக்கு டைம் மெஸ்ஸத்தில் நெடுக வீடியோக்கள் ஆடியோக்கள் எடுக்கிறது கஷ்டம். மற்ற நான் இந்த நேரம் இங்கே ஃபோக்கஸ் இருக்கக்கூடாதுன்றதிலும் நான் இருக்கிறேன். அதால் சில நேரம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வீடியோக்கள் வராது. ஆனால் ஏதாவது ஒன்று நல்ல மெசேஜை சொல்ல போயினுமென்றால் நான் வந்து சொல்லுவேன். இன்றைக்கு நான் கதைக்க போகிறது என்ன இம்பார்ட்டன்ட் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக்குறதுக்கு, எங்களோட ஆத்மீக வளர்ச்சியை கூட்டுறதுக்கு. நாங்கள் போய் ஆத்மீக வளர்ச்சிக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கணக்க கேள்விப்படுறோம். சில நேரம் ஒரே எங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு உண்மையில். அப்போ என்ன உண்மையான ஆத்மீக வளர்ச்சி? முதல் நாங்கள் ஆத்மீக வளர்ச்சிக்கும் ஹாப்பினஸுக்கும் சமம். ஏனென்றால் ஒரு ஆள் ஹாப்பியாக இருக்கணுமென்றான், ஒரு ஆள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுமென்றான், அவன் இன்னர் வேர்ல்டு அமைதியாக இருக்கும், இன்னர் வேர்ல்டு திருப்தியாக இருக்கும். இன்னர் வேர்ல்டுன்னா எங்களோட மைண்ட், எங்களோட ஹார்ட், எங்களோட சிஸ்டம். இன்னர் வேர்ல்டு பீஸ்ன்னா வெளி வேர்ல்டும் பீஸ். அப்போ ஒரு சாமி யாரோ ஒரு பெரிய ஆள் ஒரு குரு யாரோ ஒரு அழகுக்கு அவர் சொல்லியிருக்க எந்த வேர்ல்டில் என்றைக்கும் பிரச்சனை இருந்ததில்லை. அவர் அர்த்தம் இல்லை அவர் மீன் பண்ணியில் உலகத்தில் பிரச்சனை இருந்தது, அவற்ற வேர்ல்டில் இல்லை என்று அவருக்கு உள்ள அவர் பீஸ்ஃபுல். இந்த பீஸ்ஃபுல் அர்த்தமில்லை நாங்கள் சாமான்களை துறக்கணும், காசை பாவிக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருக்க வேணும். அது ஒரு வகையில் நாங்கள் எங்களை தேவைகளை குறைச்சி ஃபோக்கஸை கூட்டுறதுக்காக வந்து உண்டு. ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்கின்ற உண்மையான ஸ்டேட் வந்து நாங்கள் இன்னத்தையும் அனுபவிக்கலாம். நாங்கள் ஹியூமன் பீயிங், நாங்கள் ஒரு மெட்டீரியல் ஆக்கள். எங்களோட உடம்பு மெட்டீரியலிசம். இப்போ நீங்கள் மெட்டீரியலிசம் உங்களுக்கு தேவை. இப்போ ஒரு சாமியார் கூட அவரும் குளிக்கும், அவரும் சாப்பிடும், அவருக்கும் ரிலேஷன்ஷிப் தேவை. இப்போ எனக்கு ஒரு சாமியார் ஒரு ஆள் அவர் ஆச்சிரமத்தில் இருந்தது. அங்கே சண்டை வந்துட்டு 2 பேருக்கு இடையில், அவருக்கும் இன்னொரு ஆளுக்கும். அவர் மெயிட்டேஷன் செய்து 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 அந்த கோபத்தை அவர் இல்லாமல் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் பண்ணி போட்டு அவர் சரி நான் இதுலேருந்து வந்து பீஸுக்கு வந்துட்டேன்னு அவர் வெளியில் வர அவரை கண்டோடனே அவருக்கு திருப்பி அவ்வளவும் வந்துட்டு, அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆத்திரம். அவங்க ஹியூமன் பீயிங். நாங்கள் வெளி உலகத்தில் சாமி உடுப்பை போட்டோன்னு நாங்கள் சாமி இல்லை, நாங்கள் ஒர்க் த்ரூ சாமிக்கு. ஓகே, இப்போ அந்த நான் சொன்னேனே அந்த குரு சாமியார் சொன்னார்ண்டு இந்த வேர்ல்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றேக்கு அவற்றை இன்னும் செல்வம் ஃபுல்லாக ஹையர் லெவலில் இயங்குது. அதுக்கு அவர் கட்டாயம் சாமியாராக இருக்கணுமில்ல. சாமியாராக இருக்கிறவே இப்போ ஒரு
அந்த அம்மா கட்டி பிடிக்கிற அம்மாவுன்ற இதில் கனகாலமாக சீடராக இருந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அவங்க பயங்கர செப்பரேஷன், ஆக்கள் எத்தனையோ பிரச்சனைகள். அவள் சொல்கிறேன், எல்லோரும் அம்மான்ற சப்போர்ட், அம்மாவை தூக்கி பிடிக்கிறது, அம்மாவுக்காண்டி பொய் உங்களை காட்டி கொடுக்குறது, இப்படியான பிரச்சனைகள் விளங்குச்சு. ஹியூமன் பீயிங் எங்கே போனாலும் ஈகோ இருக்கும், பிரச்சனையும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒழிக்க இல்லாத அதுக்கு அதை நீங்கள் ரான்சென்ட் பண்ணணும். அப்போ என்ன சாமான் அது? ஈகோ என்ன சாமான்? ஈகோ இங்கே பெருமை கதைக்கிறது. ஈகோ பெருமை கதைக்கிற ஒரு பகுதி. ஈகோன்றது எங்கட ஆக்கள் சொன்ன ட்ரான்சென்ட் பண்ணணும் ஈகோ என்று சொல்லுவேன். உண்மையாக என்னென்னா, நான் என்றதில் இருந்து நாங்கள் ஷிப் பண்ணோம் நாங்களுக்கு. அது என்ன சாமான்? இப்போ உதாரணத்துக்கு அவையனை காட்டிச்சுன்னா நாய் கான்சியஸ்னஸ். நாயை இங்கே ஜோதிச்சிங்கன்னா நாய் ஒரு நல்ல அன்பான மிருகம். ஆனால் அது சொன்னதை கேட்கும், நீங்கள் சொன்னதை கேட்கும், நீங்கள் சொல்கிறத செய்யும், உங்களுக்கு பின்னால் இயங்கும், உங்களுக்காக மற்றவையே கிடைக்கும். அப்போ அது நான்ன்றதில் இயங்குது. ஓகே. மாடு என்ன செய்யும்? அதுக்கு நீங்கள் வளர்த்தாலும் ஒன்று தான், உங்களையும் உண்டாத்தான் பார்க்கும், பக்கத்து வீட்டுக்காரனையும் உண்டாத்தான் பார்க்கும். அது ஆரோடும் சண்டை பிடிக்க போகிறதில்லை. பால் எல்லோரும் பாவிக்கலாம், அது உண்ட கிவிங். ஓகே. இப்போ நாயின் ஸ்டேட் ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்டேட். மாட்டின் ஸ்டேட் அது ஒருவருக்கானே பாடுபட போகாது. அதுக்கு தெரியும் நீங்கள் வளர்த்தாலும் உங்களை கண்ணொன்று காட்டும், தலையாட்டும், செய்யும், கட்டி எல்லாம் செய்யும். என்ன ஆனால் இன்னும் ஒரு நாள் போய் அது சண்டை பிடிக்கல. மாட்டு கான்சியஸ்னஸ் ஸ்டேட் நீங்கள் கோயிலில் வரங்க நந்தி வைக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை. நீங்கள் நந்தியை ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு நந்திக்கு நீங்கள் நந்தியிட்ட அனுமதி பெற்று தான் நீங்கள் போகணும் உள்ளுக்கண்ட. அவருக்கு விலங்கில் நாங்கள் போய் கேட்டோன்னே நந்தி அனுமதி தாரதில்லை. நந்தின்ற கான்சியஸ், நந்தியே மாட்டின் கான்சியஸ். இந்த சைவ சமயத்தில் மாட்டை முன்னுக்கு வச்சு அதுக்கான ரீசன். மாடு மாட்டின் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனால் தான் நீங்கள் பிள்ளையாரை ரீச் பண்ணலாம். இந்த பிள்ளையாரால் உங்களோட ஸ்டேட்டுக்கு வரையில்லாது, நீங்களாம் அவற்ற ஸ்டேட்டுக்கு போகணும். வைப்ரேஷன் மேட்சிங். அப்போ இது என்ன சாமான்? அந்த மாடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம். அதாவது மாடு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அது அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாத்தையும் உண்டாக பார்க்குது, எல்லாரையும் உண்டாக பார்க்குது. தென்னை காப்பாற்றிக்கணும், மற்றவனையும் சண்டை பிடிக்கல. இந்த ஸ்டேட்டை சொல்கிறது ஹையர் ஸ்டேட். அப்போ அது ஹார்ட் சென்டர் ஸ்டேட். நீங்கள் மைண்டு ஒப்பீனியன் ஸ்டேட். நீங்கள் சரி பிள்ளை ரைட் ரோங் எல்லாம் உங்களுக்கு ரைட் மற்றவைக்கு ரைட்டுன்ற அர்த்தம் இல்லை, உங்களுக்கு ரோங் மற்றவைக்கு ரோங் அர்த்தம் இல்லை, உங்களுக்கு வடிவு மற்றவைக்கு வடிவன்ற அர்த்தம் இல்லை. இது என்ன டுவாலிட்டி, ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு வாழ்கிற இது மைண்டு எப்பவும் பயம் இருக்கும். ஹார்ட்டுக்கு பயம் இல்லை. ஹார்ட் எப்பவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஹார்ட் எப்போ இயங்குறது, எண்ணத்தில் இயங்குறது உண்மையில். நோ ஜட்ஜ்மெண்ட், உண்மை ஸ்டேட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட். இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எந்த உண்மை மற்றவனுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமய சண்டை நடந்து கொண்டிருக்கு. எந்த உண்மை எனக்குத்தான் உண்மை, அவனுக்கு தெரியாது. ஏவனும் ஆத்மீய ஸ்டேட்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்கு உண்மை கோவிட் நித்தவனுக்கு ஊசி போட தேவையில்லையாண்டு. ஆனால் கலை பேர் நான் போடிய நேரம் பேர் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் எனக்கு 100% தெரியும் எனக்கு அது தேவையில்லையாண்டு. அப்போ நான் எப்போ கேட்கணும்? என் ஹார்ட்டைத்தான் கேட்கணும். இப்போ நான் அதைத்தான் கேட்டேன். ஆனால் அதால் பல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனை. இந்த அவைக்கு அது பிள்ளை மாதிரி. அவ என்ன
சில பேர் உண்மையாலே என்னில் எனக்கு நான் வந்துடுமெண்டு. சில பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட், அது பிள்ளை இப்போ செய்கிறது பிள்ளை. இப்போ எந்த உண்மை எனக்கு தெரியும், அவையின் உண்மை அவைக்கு தெரியும். அவையின் ஸ்டேட்டுக்கு அதுதான் அவைக்கு இப்போ சரி. இப்போ நான் அவையை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது அவையின் சாய்ஸ். ஆனால் பிறகு அவைக்கு உண்மை விளங்கினது காலம் போயிட்டுது. ஆனால் அதுக்கு பிறகு அவைக்கு தெரியுது அது நான் எடுத்த முடிவு சரி என்று. அப்போ சில நேரங்களில் நீங்கள் உண்மைக்காக நிற்கணும். இது எந்த உண்மை. அதே மாதிரி நாங்கள் கதைக்கிறது சொல்கிறது நாங்கள் வாழ்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அதாவது நாங்கள் உண்மை பொய்யை சொல்லி மாட்டுப்பட்டு செய்கிற ஆக்கள் எல்லாத்திலும் போய் சொல்லிவினா. ஒரு இடத்துல போய் சொல்கிறாள், எல்லாத்திலும் போய் சொல்லும். அந்த ஆக்கள் சரியான முறையில் அவையின் ஐடென்டிட்டி மைண்டில் தான் இருக்குது. அவை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பினம், மற்றவையை விடப்பாட்டினம். என்று அவைக்கு பயம் தாங்கள் உண்மையில் தானே. அப்போ அவைக்கு பயம் மற்றவே உண்மை இல்லையன்று. எனக்கு தெரியும் ஆக்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டே மற்றவே இந்த மெயில்களை பார்க்குறது ஏன்னு சொன்னால் பயம். இப்போ பயத்தில் நாங்கள் இயங்கிக்க நாங்கள் பீஸ்ஃபுல் இல்லை. நாங்கள் பீஸ்ஃபுல் இல்லைங்கிற லைஃப் பீஸ்ஃபுல் இல்லை. எங்களால் கண்ட்ரோல் பண்ணல அது லைஃப்பை. ஆனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ணையிலும் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோம்ண்டு, நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுறோம்ண்டு. நான் சூஸ் பண்ணுறேன் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒர்க் பண்ணாது, அது ஒரு சாய்ஸ் ஹை லெவலில் வந்துச்சுன்றால் அது செப்பரேஷனில் வராது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இன்ன பேஸுக்கு அது இந்த மேட்சிங். ஒரு குரு நினைக்கிறேன் இது பெரிய ஒரு என்லைட்டன் பீயிங்கே கேட்டிருக்கணும். என்ன இந்த வேர்ல்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ என்ன நினைக்கிறேன் அப்போ சொல்லியிருக்கேன். இந்த வேர்ல்டில் எப்போவும் ஒன்றுமே பிள்ளையாக போகிற இல்லை. அதுக்கு அர்த்தம் இல்லை அவற்றை வேர்ல்டு பிரச்சனை வரையிலேண்டு. அவர் பார்க்குற பார்வை, அண்டர்ஸ்டாண்டிங் விதம் வித்தியாசம். அதுக்கு அர்த்தம் இல்லை இல்லை சாமி வேறு எல்லாட்டும் பீங்கள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும். இங்கே உடுப்பு போட்டோன்னே ஆக்கள் வெளி உலகத்தை பார்க்குறேன். இப்போ என்னட்டே ஒரு தடவை இங்கே நேரம் நான் காற்றட்டியோட வந்து ஹீலிங் செய்கிறோன்னு அவருக்கு ஷொக். அவர் இது பார்த்து நான் சீலை கட்டி பெரிய பொட்டுகள் வச்சு என்ன நாங்கள் வெளி உடுப்பு ஒரு சிம்போலாக பாவிக்கிறோம். ஒரு ஆள் வந்து கீழே ரெண்டால் அந்த ஆள் இப்படி இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சாமியை உடுப்பை போட்டோன்னே அவர் சாமி என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ அவர் கட்டாயம் அமைதியாக இருப்பினோம்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு சாமியார் ஆச்சிரமத்தில் இருந்தவர், அவர் போய் ஒரு இங்கிலீஷ் மனுஷன் போய் சாமி ஆச்சிரமத்தில் தானும் சாமியார் ஆகி இப்போ இருக்குது. அந்த மனுஷன் கதைக்க சொன்னார், தான் ஆச்சிரமத்துக்கு போன நேரம் அங்கே ஏதோ இன்னும் ஒரு படிக்க வந்தால் அவரை போல் சாமியாராக வந்த ஆளுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துட்டு. அவர் மெடிடேஷன் செஞ்சது மாற்றான்னு மாற்றி அமைதியாக்கி போட்டு வழியால் போக அவரை கண்டோன்னே அவருக்கு திருப்பி அவ்வளோவும் நினைவுக்கு வந்துட்டு. இப்போ சில நேரங்களில் மெடிடேஷன் மாற்றாத எனேஜ் லெவலில் நாங்கள் ரியலைஸ் பண்ணணும் என்ன ரீசன் நான் அவரை ஜட்ஜ் பண்ணுறேன், என்ன ரீசன் நான் அவரோட பிரச்சனை படுறேன்ட்டேன். அந்த அண்டர்லைன் ரீசனை ரிமூவ் பண்ண மட்டும் அவருக்கு அது மாறாது. அவர் சாமியாராக இருந்தாங்கன்னா என்ன, சாமியாருக்கு படிக்க போயிருந்தாங்கன்னா என்னத்துக்கு அவர் செய்ய போயிருந்தாங்கன்னா எங்கேயும் பிரச்சனை இருக்கும். ஹியூமன் ஈகோ எல்லா இடமும் இருக்கு. அப்போ இந்த டுவாலிட்டி, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து நாங்கள் நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். தலையிலேருந்து, அதாவது மைண்டிலேருந்து ஹார்ட்டுக்கு வரணும். மைண்ட்லேருந்து ஹார்ட்டுக்கு வர்றது என்ன மாதிரி, அது ஒரு ஸ்டேட் மாற்றம். இப்போ நீங்கள் நாயை நாங்கள் பார்க்குறோம், பசுவை நாங்கள் பார்க்குறோம், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட். நாய் நல்ல மிருகம், அன்பான மிருகம், ஆனால் அது கீழ் லெவலில் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னோட வேலை செய்தவர், என்னோட கனகாலமாக இருந்தவர், உதாரணத்துக்கு அவர் எப்போவுமே
ஹெல்ப் பண்ணுற டைப். ஆனால் சில விஷயங்கள் அவர் ஒழுங்கில்லை. அப்போ நான் இந்த ரைட்டிங்கை மாற்ற அவருக்கு அது சரியாக ஹேர்ட் பண்ணிட்டு. ஏனென்றால் அவருக்கு நான் விட்ட மாதிரி. உண்மை என்னென்றால் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அவற்றை ஒர்க், நாங்கள் செய்கிற ஒர்க் ஹியூமனை மாற்றுறதுக்கு, ஹியூமனுக்கு கைட் பண்ணுறதுக்கு. அப்போ ஓகே, நான் ஒழுங்கில்லையே, அக்காவுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இன்னும் ஆளால் கிடைக்கிது, அதை நான் பாசிட்டிவாக நிற்க வேணும். எனக்கு வசதி நேரம் எழுதி கொடுப்போம், அவள் வசதி நேரம் அவள் இன்னும் ஆள்கிட்ட எழுதட்டுமென்று நினச்சிருந்தால் அது மாட்டு ஸ்டேட். அதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது, அவர் அதை ரியலைஸ் பண்ணல. அதுக்கு சப்போர்ட்டான மெட்டாக்களும் சில நேரம் இப்போ நீங்கள் உங்களோட உறவை வச்சுருக்கிறார்கள் வைப்ரேஷன் லெவலில் குறை வேண்டாம், அவை இன்னும் அதை நெருப்புக்குள்ளே என்ன சொல்லிடணும், தண்ணி இன்னும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவையும் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ எனர்ஜி லெவலில் அவர் அடுத்த ஸ்டேட்டுக்கு வர இல்லை. அவருக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நாங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். ரியலைஸ் பண்ணுறது மைண்ட் ஸ்டேட்லேருந்து ஹார்ட் ஸ்டேட். நாய் கான்சியஸ்னஸ் அவை காட்டிவினும் நாய் கான்சியஸ்னஸ். நாயில் கணக்கு லெவல் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க அன்பான நாயில் இருக்குது, கொஞ்சம் கூட. ஆனால் எல்லா நாயும் ஃபோக்கஸ் பண்ணுது தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு, தன்னை ஃபேமிலியை காப்பாற்றி கொள்றதுக்கு. ஓகே, மாடு எப்பவும் ஃபோக்கஸ் பண்ணதில்லை. உண்டை அது ஃப்ரீ, பல பேருக்கு பால் கொடுக்குது. அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வரணும். பார்வை பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பறவைன்ற பெர்ஸ்பெக்டிவாக இருக்கணும். அதுதான் நம்ம சொல்லி நம்ம அங்கே சாமனிசம் தெரிஞ்சாக்களே தெரியும். கழுகின்ற பார்வைன்னு சொல்லுவேன். கழுகு அதுக்கு வேறுபாடு கிடையாது. எல்லா மனுஷரும் உண்டாத்தான் தெரியும், எல்லா நாடும் உண்டாத்தான் தெரியும். அதே மாதிரியான பார்வை இருக்கணும். இரண்டும் ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணத்தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு அசெண்டன்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் உதவி கேட்குறீங்க, உதாரணத்துக்கு பிள்ளையார்கிட்ட போய் கும்பிட்றீங்க, முருகனை போய் கும்பிட்றீங்க. நீங்கள் கும்பிடுறது அவைக்கு நீங்கள் ஆஸ்கிங் ஹெல்ப், ஓகே. ஆனால் அவை உங்களோட ரீச் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களோட வைப்ரேஷன் அவைக்கு மேட்ச் இல்லை. ஏன் நாங்கள் அவையை கும்பிட்றோம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களோ? உங்களுக்கு அம்மா சொல்லியிருப்பா, அம்மாவுக்கு அம்மாண்டி அம்மா சொல்லியிருப்பா. ஆனால் நாங்கள் அவையை கும்பிட்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நீங்கள் சத்ய சாய்பாபா கும்பிட்றாக்கள் இருக்கணும், சத்யசாய்பாண்ட குரு வச்சு கும்பிட்றாக்கள் இருக்கணும், பாபாஜியை கும்பிட்றாக்கள் இருக்கணும். நீங்கள் யாரை கும்பிட்றீங்கன்றது முக்கியம் இல்லை. உங்களால் அவையை கனெக்ட் பண்ணிடலுமோ? ஏன் உங்களால் கனெக்ட் பண்ணிடல? ஏன் மாடு வச்சுருக்கு, மாட்டு லெவலுக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களால் அவையை கனெக்ட் பண்ணிடலாம். அது ஒரு சிம்போல். நீங்கள் போய் மாட்டை உதவியை கட்டோன்னா அது ஒன்றும் செய்யலாது. அந்த சிம்போல், அந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் வரணும், அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரணும். அப்போ அவையை கும்பிட்றதுக்கு காரணம் உங்களோட ஹையர் செல்ஃப், உங்களோட ஹையஸ்ட் செல்ஃப் அவை இந்த ஸ்டேட்டில் இருக்குது. இந்த டிவைன் பீயிங்கள் நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு அவை உங்களுக்கு கைடன்ஸ் சிஸ்டம். அவை வாழ்ந்து காட்டி இருக்கணும். அவைக்கு மேப் தெரியும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பிறகு என்ன செய்யணுமெண்டு. ஓகே, இப்போ அவை தங்களோட லவ்வை தாங்கள் எப்படி வந்துச்சுனமோ அதான அந்த எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தருவினேன். ஓகே, அப்போ உங்களோட மேப், உங்களோட சோல்ன்ற மேப். ஓகே, நீங்கள் கார் டிரைவர், அவன் பெட்ரோல் என்ஜின். இப்போ நீங்களும் ஓடணும், உங்களோட ஹயர்சல் தான் இன்ஜின். சப்போர்ட்டுக்கு டீச்சர்ஸ் தான் அவன். பின்னுக்கு இருந்து உங்களுக்கு பழக்கி விடுவினங்கார உங்களுக்கு அவ ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகே, ஆனால் அவையால் காரை ஓடவே இல்லாது. அப்போ ஒரு சோலை நாங்கள் காப்பாற்றி இல்லாத, ஆனால் நாங்கள் கைட் பண்ணலாம்.
இப்போ நான் இந்த பிள்ளை நான் இன்னும் நான் எல்லாருக்கும் இருக்கு என்ன இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகள்னா நாங்கள் எங்களோட பிள்ளைகளை எப்படியும் காப்பாற்றணும்னு நினைப்போம். ஆனால் எஸ் நாங்கள் ஹியூமன் லெவலில் செய்யலாம், இனேஜ் லெவலில் நாங்கள் செய்யலாம். இப்போ நீங்களும் பார்த்து என்ன வைங்க, நீங்கள் வாயை திறந்து சாப்பாடை வேண்ட மாட்டேன், நான் தீத்தினாலும் நீங்கள் வாயை திறக்காட நான் உங்களுக்கு தரவே இல்லாது. சேம் இனேஜ் லெவலில் ஆக்கள் ரெடி இல்லைன்னா ஆக்கள் ரிசீவ் பண்ணவே மாட்டேன். அவன் லெவல் கான்சியஸ்னஸ் லோ பண்ணான். அவன் நான் ஸ்டேட்டில் இருக்கணும், அதுவும் லோவல் ஸ்டேட்டு கோவ நாயாக இருக்கணும்டா நீங்கள் அவை கிட்டவே போகலாது. அவைக்கு விளங்காது மாடு இந்த ஸ்டேட், அவைக்கு விளங்காது எப்படி பறவை ஒன்று பார்க்குதுண்டு என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்ணாத்தி பூச்சி முதல் மைக்குட்டியாக இருக்குது. மைக்குட்டி ஸ்டேட்டில் அதுக்கு கொஞ்சம் தான் தெரியும், வண்ணாத்தி பூச்சி ஸ்டேட்டில் அதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் மைக்குட்டி ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வண்ணாத்தி பூச்சி என்ன செய்யுதுன்னு தெரியவே தெரியாது. அப்போ வண்ணாத்தி பூச்சி என்ன சொன்னாலும் மைக்குட்டி ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அதுக்கு அதுன்ற உலகம்தான் தெரியும். இதுதான் ஹியூமன் ஸ்டேட். ஹியூமன் லோவர் லெவலில் இருக்கிற ஆக்கள் அவைக்கு விளங்காத ஹை லெவலில் இருக்கிறார்கள். அப்போ அவை என்ன செய்வினாம், ஜட்ஜ் பண்ணுவினாம், பிள்ளை சொல்லுவினாம், மைக்குட்டியாக இருக்கிறது பிள்ளையாண்டு, வண்ணாத்தி பூச்சியாக இருக்கிறது பிள்ளையாண்டுவினாம், நீ மைக்குட்டியாக தான் இருக்கணுமாண்டுவினாம். ஆனால் அவையை நீங்கள் கேட்குறதோ இல்லை. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது வண்ணாத்தி பூச்சியாக இருக்கீங்க. அப்போ ரெண்டு விஷயங்கள்லாம் நீங்கள் ஹையர் லெவலுக்கு வர்றதுக்கு, ஒன்று உண்மையாக இருக்கணும், உங்களுக்கு உண்மை, மற்றவைக்கு உண்மை இல்லைன்னா உங்களால் வளரவே இல்லாத. ரெண்டாவது, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது, நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு தடவை. ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பெட், நீங்கள் போகிறீங்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு, பெட் ஊற்றியாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடாது நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் ஆத்மீகாலன்ட்டு நீங்கள் ஊற்ற படுக்கையில் படுக்கிறீங்களே. நீங்கள் போய் நீங்கள் சொன்னீங்க இது அழுக்கையாக இருக்குது, இந்த அழுக்கையை எடுத்து விடுங்கோ, இதுக்கு பெட்டை மாற்றி தாங்கோ. இது கேட்குறது, இது நீங்கள் ஹை லெவலில் கதைக்கிறீங்க. போய் நார்மலாக என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க, இது என்னென்று உனக்கு தைரியம், நான் உனக்கு காசு கட்டினா நீ இந்த பெட்டை மாற்றையில். இது ஜட்ஜ்மெண்ட். டிஃபரன்ஸ் அதுதான். நீ எப்படி மாட்டா அப்படியே நான் காசு கட்டினா இப்படி ஆளுக்கு உடனே கோவிச்சு சண்டை பிடிச்சி அது எங்களுடைய ஈகோ பகுதி ஒர்க் பண்ணுது. ஆனால் நோட்டீஸ் பண்ணி ஹையர் ஸ்டேட்டில் ஓகே இன்னும் அந்த படுக்கை மாற்றையில் போல இருக்குது, அதை இருக்க மாற்றி விடுங்க, அது சுத்தம் இல்லாமல் இருக்குது. இவ்வளவு சிம்பிள். அதே நேரம் நீங்கள் ஸ்டேட் மாறையில், உங்களுடைய எனர்ஜி ஸ்டேட் சேம். இங்கே ஜட்ஜ்மெண்ட் இல்லை. எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் மைண்டில் இருந்து வருது, அது ஒப்பீனியன் ஓரியன்ட். அது எப்பவும் ஈகோ நான் என்றதுலேருந்து வரும். அதாவது எந்த வடிவும் மற்றவனுக்கு வடிவில்லை, ஓகே, எந்த சரி மற்றவனுக்கு சரியில்லை. அப்போ நான் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை மற்றவன். அதே நேரம் நான் என் ஒப்பீனியன் ஓரியன்டேட் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இப்போ எனக்கு பிடிச்சதை நான் வாங்கலாம், ஆனால் அவனுக்குமே எனக்கு பிடிச்சதான் பிடிக்கணும் என்று நினைக்கிறது நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம் என்ன. அப்போ அவனுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சதுன்னொன்னே நான் சொல்கிறேன் அது பிள்ளையன்ட்டு. அதுதான் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்போ எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி நான் ஒரு ஆளை வடிவண்டு சொல்லிக்க மற்றால் சொல்லுது எனக்கு இருந்தாலும் வடிவில்லாமப்படுதுன்றால் ஓகே, அது உண்டு அபிப்பிராயம், இது என் அபிப்பிராயம். இப்படி தான் எல்லா விஷயத்திலும் ரிலிஜனில் இருந்து எல்லாத்துலேயும் நாங்கள் இருந்தோம்னா எங்களுக்குள்ள செப்பரேஷன் இல்லை, நோ ஜட்ஜ்மெண்ட். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணலாம், இது அழுக்கு இல்லை, எனக்கு இது அழுக்கு இருக்கிறது எனக்கு தேவையில்லை, எனக்கு அழுக்கு உள்ள சாமான் எனக்கு வேண்டாம், எனக்கு அன்பான ஆக்கள் வேணும். நான் நோட்டீஸ் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப் என்னோட தொடர்ந்து இருக்கிறதோ இல்லையோ நான் நோட்டீஸ் பண்ணலாம்.
ஆனால் நான் அவ பிள்ளையான ஆக்கலன்ட்டு ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் விளத்தி இருக்கலாம். ஏன்னா எந்த பீஸை எந்த அமைதியை மற்ற வித குழப்பாமல் இருக்கிறதுக்கு நான் இது வரணும். நாங்கள் எல்லோரும் மனுஷர் ஒரு விதமான சேனல் ஹை எனர்ஜிகளுக்கு. எப்போ நான் எனக்குள்ளே அந்த ஹை எனர்ஜி எடுத்தனோ நான் மற்றவனுக்கு வழிகாட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக பூமி எல்லோரும் கனெக்டட். அப்போ ஹையர் லெவலில் நாங்கள் கனெக்டட். அப்போ நான் எனர்ஜி எடுக்க மற்றவைக்கும் ஹெல்ப் கிடைக்கிது ஆட்டோமேட்டிக்காக. அப்போது உங்களோட ஹீலிங் மற்றவைக்கு ஹீலிங்குக்கு உதவுது. ஆனால் நீங்கள் ஒருதரையும் காப்பாற்றிடாத, ஒருதரையும் கண்ட்ரோல் பண்ணிடாது. எல்லா கண்ட்ரோலும் பயபேஸ்ட். எனக்கு தெரியும் சில பேர் அவள் கல்யாணம் கூட செய்யலை, அவள் கண்ட்ரோல் மற்ற வேண்டிய மெயில். ஏன் நீங்கள் மெயில் எல்லாம் பார்க்குறீங்க? உங்களுக்குள்ள பயம், இவே விட்டுடுவினமோ இவைக்குள்ள. ஏன்னா நீங்கள் உண்மை இல்லை என்றால் மற்றவையும் நீங்கள் உண்மையாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நேர்மை இல்லைன்னா உங்களுக்கு மற்றவையிலும் சந்தோஷம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரிஃப்ளெக்ஷன் லைஃப். நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுக்கொண்டு தான் மற்றவையை பார்க்க முடியும். என் எனர்ஜி தான் மற்றவையை பார்க்கும். அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், இப்போ ஃபேமிலி என்றாலும் ரிலேஷன்ஷிப் என்றாலும் கட்டாயம் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும். உங்களோட மெயில் உங்களோட. நீங்கள் களவு செய்கிறன்ற அர்த்தம் இல்லை. அதுக்காக உங்களோட ஹஸ்பண்ட் வந்தோ ஒய்ஃப் வந்தோ இந்த செக் பண்ணி கொண்டு இருக்கிறது இல்லை உங்களோட மெயிலை. அப்படி அவை செய்யணுமெண்டா அவைக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன, நாங்கள் ஃப்ரீடம் ஆனால் பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி எல்லாத்துலேயும் லைஃப்பில் எல்லாத்துலேயும் இது மெயில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த சில பேருக்கு சந்தர்ப்பங்கள் இப்போ சில நேரம் நீங்கள் சேர்ந்து கொண்ட வேண்டி இருப்பீங்க, கோக்ரியேட் பண்ணுறீங்களே என்னவோ அது ஓகே. ஆனால் நான் மீன் பண்ணுறது அந்த பயத்தில் செக் பண்ணுறது. அது அவை சொல்கிறே இல்லை, அவைக்கு உள்ளுக்குள்ளே பயம். இந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிடுமோ அப்படியான ரிலேஷன்ஷிப் கட்டாயம் பிரியும். ஏன்னால் உங்களுக்குள்ள அன்பு கனெக்ஷன் இல்லை, பய கனெக்ஷன். எப்போ நாங்கள் பயம் மற்ற ரிலேஷன்ஷிப்புங்களை பிரிஞ்சிட நாங்கள் வழியே இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு நான் நினைக்கிறது. நான் வழி இல்லைன்ட்டு நினைக்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. ஆனால் எனக்கு விருப்பம், ஆனால் எனக்கு வழி, நான் பொறுமதி இல்லைன்னு நினைக்கிறது. இப்படியானது இன்ன வேர்க்குகள் இருக்குது ஆக்களுக்குள்ள. அப்போ என்ன உங்களுக்கு முதல் முக்கியம்? நேர்மையாக இருக்கணும். நேர்மை இருந்தால் உண்மை இருக்கும். உண்மை இருந்தால் நீங்கள் ஹார்ட் கனெக்ட் பண்ணுறீங்க. ஹார்ட் கனெக்ட் பண்ணால் மாத்திரம்தான் ஹார்ட் கான்சியஸ்னஸ் லெவலுக்கு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்ட். ஹார்ட்டுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது, ஆனால் செப்பரேட் பண்ணும். அதாவது நோட்டீஸ் பண்ணும், எது சரியன்றதை பார்க்கும். அப்போ நான் ஜட்ஜ்மெண்ட் ஃபோக்கஸ் உண்மையை கதைக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் வாழணும். நீங்கள் சொல்கிற ஒன்று செய்கிற ஒன்று இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, சில நேரங்களில் உங்களுக்கு டப்புன்னு சொல்கிற தன்மை இருக்குது. ஒரு ஆள் கதை சொன்னால் பக்கன்னு வந்துடும் வார்த்தை என்றால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுங்க. என்றால் அது உங்களே ஒரு பகுதி டப்புன்னு அந்த கதையை கதைக்குது. ஓகே, பகுதி. அதை நாங்கள் எங்களுக்குள்ள கணக்கு சின்ன சின்ன பாட்டுகள் இருக்குது. சில பாட்டு நம்பும், சில பாட்டு நம்பாது, சில பாட்டு டப்புன்னு கதைக்கும். இதெல்லாம் ஈகோ பகுதிகள். அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனித்து அதை ஒர்க் பண்ணணும். நீங்கள் ரைட் பார்க்கணும். உடனே நீங்கள் சொல்லிட்டீங்க, உடனே நான் அப்படி சொல்லிவிட்டு நான் அது உண்மையில் இதுதான் உண்மை, உடனே 2 தரம் மாற்றிட்டீங்கன்னா அந்த பகுதி உங்களில் அமைதியாக தொடங்கும். ஹியூமன் இந்த வாழ்க்கை உருவாக்கப்பட்டது இந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு வாரதுக்கு. டிவைன் அலைன்மெண்ட். உங்களோட ஹையர் பார்ட்டை நீங்கள் திருப்பி அலைன்மெண்ட் எடுக்கிறதா நோக்கம். அப்போ நீங்களாம் டிரைவர். இந்த கடவுள்மார், ஏஞ்சல்ஸ், மாஸ்டர்ஸ் எல்லாரும் கைடன்ஸ் சிஸ்டம். அவைக்கு தெரியும் என்ன செய்தால் உங்களில் மாற்றங்களை கொண்டு. அந்த உதவியை நீங்கள் எப்பவும் கேட்கலாம்.
ஆனால் அவ கைட் பண்ணிவினம் நீங்கள் ரெடியானா மாத்திரம்தான் நீங்கள் அந்த இப்போ அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது மாட்டு ஸ்டேட்டுக்கு வாரதுக்கு பரந்த லெவலில் யோசிக்கிறதுக்கு. ஆனால் அவர் அதுக்கு வரே இல்லை. அப்போ அவருக்கு பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அவர் கொடுப்பினான். அப்படித்தான் அந்த வளர்ச்சியில் வாரது. ஆனால் ஒன்றுமே இப்போ நீங்கள் எக்ஸாமன் பாஸ் பண்ணாத மாதிரி இப்போ நீங்கள் பாஸ் பண்ணலையோ நீங்கள் விட்டுட்டு போகலாம், நீங்கள் அதிலேயே நிற்கலாம், அல்லது நீங்கள் திருப்பி பாஸ் பண்ணலாம். எல்லாம் உங்களோட சாய்ஸ் பண்ணுற தன்மை எங்கள்கிட்ட இருக்குது. இதை நான் கேட்குறதோ கேட்கலையோன்றது கூட ஒரு சாய்ஸ். ஓகே, எங்களுக்குள்ள இன்னும் வளர்ச்சி நாங்கள் அவசரப்படக்கூடாது. சில நேரம் நாங்கள் ரெடி ஆகிறது மெல்ல மெல்லமாக தான். அதையும் நாங்கள் பொறுமையாக கொண்டு போகணும். என்ன கிண பேருக்கு அவசரம். என்னிட்ட முந்தி வந்தாக்கள் கொஞ்சம் பேர் ஒருக்கா நான் என்ன கடவுளை கண்டுட்டேன்னா நான் 2ஆம் தரம் காணணுமென்று ஃபோக்கஸ் பண்ணுறது, அல்லது அவசரம் நான் கிரியில் இந்த சூளை கண்டுபிடிச்சிடணும். அப்படி இல்லை. இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஆனால் நாங்கள் எவ்வளோ ஓப்பன், எவ்வளோ ரெடி, எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், இதை பொறுத்து இந்த அலைன்மெண்ட் கூட வரும். ஆனால் நீங்கள் உண்மையும் ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை என்றால் உங்களோட வளர்ச்சி சரியான ஃபாஸ்ட்டாக போகும். உங்களுக்குள்ள டீப் பீஸ், டீப் ஹார்மோனி உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இருந்தால் லைஃப்லேயும் அது இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் போயிடுவினாம், நல்ல ஆட்கள் வந்து சேருவினாம். இது ஒரு டிவைன் வைப்ரேஷன் மேட்சிங் குலோகிராம். பூமி ஒரு குலோகிராம், யூனிவர்ஸும் ஒரு குலோகிராம். ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணாதது இன்றைக்கும் ஒன்றோடு ஒன்று இருக்க இயலாது. அது கட்டாயம் விலகியே ஆகணும். அப்போ சந்தோஷம். நான் ஆடியோக்கள் என்னால் வசதி வந்த நேரம் எடுத்து போடுறேன். சில நேரம் கனகாலம் போடாமலும் வரலாம். இப்போ கொஞ்சம் பிஸியாகி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் இந்த ஆடியோவை எடுத்து போட்டுட்டு நான் நிப்பாடுறேன். எந்த நோக்கம் இந்த ஆடியோக்கள் கன பேருக்கு கோணுமெண்டை விட 6வது ஒரு ஆள் என்றாலும் அதில் நன்மை பெற்றுனா எனக்கு சந்தோஷம். பல பேர் மைண்ட் செட் இப்படி தானே, நாங்கள் எல்லாத்தையுமே நம்பரில் யோசிக்கிறது என்ன. ஓகே, 1000 பேர் கேட்டால் அவன் நிறைய பேர் மில்லியன் ஆக்கள் ஃபாலோ பண்ணால் கட்டாயம் அவன் டீச்சிங் சரியான அவரேஜ் ஆக்கள். நாங்கள் மில்லியன் ஆக்கள் ஃபாலோ பண்ணிவினா உங்களோட இன்ஃபர்மேஷன் கன பேர் ரீச் பண்ணினா அவ ரெசனான்ஸ் பண்ணினான் அந்த இன்ஃபர்மேஷன். உங்களோட இன்ஃபர்மேஷன் சில நேரம் ரெசனான்ஸ் பண்ணல தமிழாக்களுக்கு ஓகே. ஆனால் ஒரு ஆள் மாறினாலும் இந்த வீடியோவில் ஒரு மீனிங் இருக்குது. நான் ஒரு நாளும் எத்தனை பேர் பார்க்கணுமென்றது முக்கியம் இல்லை. இவ்வளவு நன்மை அந்த வீடியோவால் ஒரு ஆளுக்கு கிடைச்சாலும் அது ஒரு வேர்ட்ஃபுல். அது எனக்கு சந்தோஷம். அதனால் இந்த ஆடியோக்களை இடக்கிட எடுத்து போடுறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு சில நேரம் இப்போதைக்கு வராது. ஆனால் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தோன்றுச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். நன்றி.